வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான தகவல் பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்க இருப்பது உளுந்து சாதம் என்று சொல்கின்ற உளுந்தஞ்சோறு. இது ஒரு அற்புதமான உணவு வகை, உடலுக்கு உறுதியையும் குளிர்ச்சியையும் தருகின்ற ஒரு அற்புதமான உணவு வகை. இதை எவ்வாறு செய்வது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். பாருங்கள். இந்த உளுந்து சாதம் தயாரிக்க நமக்கு தேவைப்படும் பொருட்கள்: அரிசி 2 கப், கருப்பு உளுந்து 1/2 கப், பூண்டு 4, வெந்தயம் 2 ஸ்பூன், சுக்கு 2 துண்டு, ஜீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் துருவல் அரை மூடி, கல் உப்பு 3 ஸ்பூன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி அதில் வச்சுக்கோங்க. வாணலி சூடானதும் நம்ம அந்த கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்க அந்த கருப்பு உளுந்தை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த உளுந்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சூடாகட்டும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ சாதாரணமாக அரிசி சாதம் வடிக்கும்போது சாதாரண சாதம் வடிக்கும் பொழுது நம்ம எப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடாக்குமோ அதே மாதிரி தண்ணியை சூடாக்குங்க. கருப்பு உளுந்தை நம்ம இந்த அரிசியோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவணுங்க. 3 தடவை நல்லா கழுவணும். சாதாரணமாக அரிசி சாதத்துக்கு அரிசி களையிற மாதிரி நல்லா சேர்த்து கழுவி வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடு வந்ததும் கொதி வந்ததும் நம்ம இப்போ கழுவி வச்சுருக்கிற இந்த அரிசி உளுந்து கலவையை அதில் மெதுவாக போடுங்க. இந்த அரிசி உளுந்து கலவை போடும்பொழுது அது கூட சேர்த்து வெந்தயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கணும். வெந்தயத்தை அது கூட போட்டுக்கிடுங்க. இப்போ அது கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சுக்கு ஜீரகம் இந்த கலவையை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உரலில் போட்டு இடிக்க போகிறோம். நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி மேனுவலாக ஏதாவது ஒரு கல் உரலில் போட்டு இடிச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. அதாவது கையால் செய்கிற பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ லேசாக கொதி வந்திருக்கும். இந்த கொதி வந்ததுக்கும் இந்த பாத்திரத்தை நம்ம திறந்து இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை இப்போ அதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காயை நம்ம அதில் போட்டுருவோம். நம்ம அப்படி லேசாக அதில் தூண மாதிரி தேங்காயை போட்டுட்டு இந்த தேங்காய் போடும்போது அது கூடவே சேர்த்து நம்ம இந்த கல் உப்பு போடுவோம். நம்ம பொடி உப்பு போடுறத விட இந்த கல் உப்பு போடுறது நமக்கு இன்னும் ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த தேங்காயும் இந்த கல் உப்பும் போட்டு நம்ம கிண்டி வச்சுக்கிடுவோம். இன்னும் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த சுக்கு ஜீரக பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை மேல் டாப்பில் தூவி நம்ம நல்லா கிண்டிடணும். அந்த சுக்கு ஜீரக பொடியை போட்டு நல்லா தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி மறுபடியும் கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதாங்க இப்போ அருமையாக ரெடி ஆகிடுச்சு உளுந்து சாதம். இதுதான் இந்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சாதமாக வழங்கக்கூடிய உளுந்து சாதம், உளுந்தஞ்சோறு. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு. இது உங்களுக்கு சாப்பிட்டு உங்களோட உடல் வலிமை, எலும்பு பலம், தசை நார்களுக்கான பலம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த உளுந்து வந்து நம்முடைய உடல் சோர்வை நீக்கக்கூடியது, நம்முடைய மனச்சோர்வை நீக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலீஸ் ஆகலாம். நம்முடைய ஆரோக்கியம் நமக்கு இன்னும் நிறைய மேம்படும். இதை பாருங்கள், இதை நாங்கள் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே நேர்களே, இப்போ உளுந்து சாதம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்.
இது உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம்.